வெல்கம் டு அஸ்மா சேனல். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பழைய சாதத்தை வச்சு தாங்க நம்ம வத்தல் செய்ய போகிறோம். அது எப்படின்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஒரு மிக்ஸி கப்பில் நம்ம சாதத்தை நல்லா புழிஞ்சு எடுத்துகிட்டு அது கூட 3 வரமிளகா போட்டு லைட்டாக உப்பு போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறோன்னு. அரைச்சி வச்சுருந்த சாதத்தை ஒரு பிளேட்டில் குட்டி குட்டியாக நம்ம கையாலேயே அழகாக எடுத்து ஒன்று ஒன்றா வச்சு அழகாக பெரிய பிளேட்லேயும் சின்ன பிளேட்லேயும் அழகாக எடுத்து காய வைக்கணும். 2 நாளைக்கு நல்லா நம்ம காஞ்சாதான் நம்மளுக்கு வத்தை நல்லா பொறுன்னு கிடைக்கும். இன்றைக்கி நம்ம 2ஆம் நாள் இன்றைக்கி காய வைக்கும் போது நான் பெரிய பிளேட்டில் உள்ளதை காய வச்சுட்டு உள்ளாக்க வரும்போது பூனை வாய் வச்சிருச்சு. அதை அம்புட்டு நம்மளுக்கு வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஏன்னா அது சாப்பிடக்கூடாதுன்ட்டு சின்ன பிளேட்டில் உள்ளதை மட்டும் நம்ம காய வச்சு கொஞ்சமாக தான் இருந்துச்சு. சரி, நம்மளுக்கு காய வச்சதுக்கு ஏதாச்சும் கிடச்சிச்சு அப்படின்னு மனசை தேத்திக்கிட்டு கடாயை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக ஆயில் விட்டு நல்லா ஆயில் சூடாகவும் நம்ம வச்சுருந்த வத்தலை ஒன்று ஒன்றா பொரிச்சு எடுத்துருந்தோம். சூப்பராக பொறுன்னு வந்துருந்துச்சு. பார்க்கவும் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. உப்பு காரம் சூப்பராக இருந்துச்சு. உங்கள் வீட்லேயும் இதே மாதிரியா சாதம் மிஞ்சி இருந்துச்சுன்னா உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.